வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. வானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, தாம் தருகிட தத்து ததுங்கின தோம் தருகிட ததுங்கின தோம் தருகிட தித்தாம். வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. போதமுற்ற போதினிலே, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே. அப்படியே பால் பொங்குது ஒவ்வொரு வீட்டிலும். அப்படியே பொங்கி கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டா அப்படியே பொங்கி அந்த வாடை வரும் பாருங்கள். எவ்வளோ அனுபவித்து என்னோடய டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் வித்தியாசமாக இருக்கும். பேராசிரியர்கள் பொறுத்தருள்க. போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாத வடிவானவளே நல்லுயிரே கண்ணம்மா. த அப்சல்யூட் பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய தனது ஆத்மீக அழகை, ஆத்மீக ஜீவாத்மாவை, ஒரு கண்ணம்மா என்ற உயிர் பெண்மணியை வர்ணித்து நினைத்து ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவை இணைத்து தரிசனம் பெற்றான், தரிசனம் பெற வைத்தான் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. அதுபோன்று இந்நன்னாளில், ஜெயலலிதா அம்மையார் பிறந்த இந்நன்னாளில் நான், ஏன்னா அவங்க ஒரு அரசியல் ஆளுமை, அவரை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இவ்வளவு ஜிஎஸ்டி, லொட்டு லொஸ்கு, டோல்கேட்டு, வரி வரி வரி, இந்த வரி குதிரைக்கு கூட வரி கம்மியாக இருக்குது. நம்ம மேலே போகிற வரி ரொம்ப அதிகமாக இருக்குது. வரி வரி, திண்டா வரி, பேண்டா வரி, படுத்தா வரி, எந்திரிச்சா வரி. அப்படி நொந்து போய் நிற்கல. ஒரே ஒரு ஆறுதல், அந்த அம்மையார் இரும்பு பெண்மணி கொண்டு வந்த சத்துணவு, அது என்ன, அம்மா உணவகங்கள். நன்றி சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒரு சுப்பிரமணிய பாரதியின் அர்ப்பணிப்பை போன்று எப்படி தரிசனம் பெற்றானோ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து, அதுபோன்று இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும், வேலைவாய்ப்பின்றி தவித்து கொண்டிருக்கின்ற என் தமிழர்களுக்காகவும், தமிழனை பிரதமராக்கணும், மீனவர்கள் பாதுகாக்கப்படணும், மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு திரியிறாங்க, இதிலேருந்து விடுதலை கிடைக்க வைக்கணும், 40 இருக்கிறத 50 எம்பி சீட் ஆகணும். அது ரொம்ப ஈஸி. அப்புறம் வாரேன். இது போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில், இந்த ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன், சத்தியம் எடுக்கிறேன். உங்களுக்காக உழைப்பேன், உழைக்க வைப்பேன், அனைத்து லட்சியங்களையும் நாம் ஈடேற்றுவேன் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இராணுவ வீரர்கள்லாம் மிலிட்ரியெல்லாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே நேராக வந்து மாலில், பிஜேபி ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா? அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க. அதான் நம்ம ரவுடிங்கன்னு ஏன் சொல்லணுன்னா, சதக்குன்னு போய் 8, 10, 10, 5 எத்தனையோ கொலைகளை பண்ணிவிட்டு, கஞ்சா விற்று பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு
கொலை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. அவரும் ஐபிஎஸ் படித்தவர் பாருங்கள். அந்த மாதிரி உத்தமர்களை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ்லாம் அதான் சொல்லித்தர்றோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இந்த மாதிரி கொலைக்காரன் கூட்டுக்கலவாணி முல்லை மாதிரி இவங்களை எல்லாத்தையும் சரி அது அடுத்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. யார்? இந்த ரவுடிங்கெல்லாம். சரியா? இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா? முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட, எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியுமாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமாவாரேன்னு நினைக்கக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கையை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுகுவான். இப்படி திரும்பினா இங்கிட்டு 20 பேர் விழுகுவான். கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆமாம். ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா? அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும். இப்போ மோதி ஒன்று புதுசாக கட்டி விட்டார். எப்படி 2ஆம் நாள் அப்படி இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, பாரம்பரியமானது. அவ்வளோ மோதிலால் நேரு கொடுத்ததா? எப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார். 2ஆம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயின் எல்லாம். அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் 2ஆம் நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம். அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா மடிப்பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் கந்தா கொடு, பாய் கொடு, நீ கொடு, அவர் கொடுன்னு ₹1, ₹2, ₹10 ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்டணும். நம்ம இது திருவொற்றியூர் தாண்டி ஒரு இடம், அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன், விற்றுட்டேன். இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன். அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன், விட்டுருவேன், படையெடுப்பேன், விட்டுருவேன். அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன். மிகப்பெரிய கோயில். அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள், சிலை, அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு, இவங்களுக்கு, பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார். கட்டி முடித்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு. அவர் வாடகைக்கு விட்டுருந்த அந்த கம்பெனிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிதித்து இறந்து போயிட்டார். அது வந்து எப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையில் ஏன் இறங்கியிருக்கோம்னா, மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும். எப்பட்றா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் 50 கோடி 100 கோடி செலவழித்து நிற்கிறானே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக. ஒரு 4 வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது. ஒன்று தப்பாயிடுச்சு என் கையெழுத்து. தேர்தல் ஆணையம் இதுக்கு வெளியே போனேன். இப்படி தான் தள்ளி ஒரு பாய் இதர் ஜெராக்ஸ் கே துக்கான் கிதரேன்னு அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான். பார்த்தா இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான். கோட் போட்டிருப்பாங்க. எல்லாம் குளிர் இல்லையா, அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. குத்த வச்சு உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில். அவன் கக்கூஸ் போகிறானா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல, வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான். ஜெராக்ஸுக்கு துக்கான் எதிரேன்னு எங்கேன்னு கேட்டேன்.
அது நமக்கு மாறும் ராம்ஜி அவ்வளோ அப்படிங்கிறான். அடுத்த கடைக்கு கேட்டேன், ஜெராக்ஸ்கே துகான், இத்தனைக்கும் நிர்வாச்சன் சதன் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை. அவனுக்கு ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல, ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா. இங்கே வந்து அண்ணாமலை பள்ளிக்கூடம் தரையில்லை சரியில்லை, நாங்கள் வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போகிறாட விளக்கன்னீங்களா? டேய் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க. எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ தெரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே எல்லாம் பயங்கர பெரியார், நடேசனார், அயோத்திதாச பண்டிதர், ஜஸ்டிஸ், இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில். அதனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்ருக்காங்க. யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள். ஒன்றும் இருக்காது. பஸ் ஜனாதிக்கு நல்லது. நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது. ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் வலியதீன் இல்லையா பாய்? ஆமாம். அந்த மாதிரி நீ யார், அடுத்தவனை மதி. இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும். நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை. இப்போது சகோதரர் சொன்னார், எம்ஜிஆர் மோதியை தாக்கினார். ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல. 2014 இவிஎம்மை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. 2019 375 கான்ஸ்டிடியூன்சியில் தகுதித்தம் பண்ணி உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க, வேறு முகத்தை பார்ப்பாங்க, போடான்னுவாங்க, மாற்றி போடுவாங்க. இவர் 3வது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு. சரி, என்ன பண்ண முடியும்? யாரும் ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய மாட்டேங்குதே. ஒரு சேவல் கோழி கூவித்தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூவுதுன்னு சொல்லுவோம். அது கோன்னு காலையில் ஒரு 5 மணி வாக்கில் கூவும். அந்த விவசாயி எழுந்திரிச்சு பல்லுகளை விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோழி கூவினவுடனே சூரியன் உதிக்கும். சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில். அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துச்சு. என்னடா நம்ம தானே கூவுறோம், நம்ம கூவித்தானே சூரியன் உதிக்குது, சரியா? இவன் போய் அதை போய் கும்பிட்டுருக்கானே, நம்ம கும்பிடாம இவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சான், கூவாமல் விட்டுருச்சான். அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான். பார்த்தான் சூரியனை வணங்கிட்டு பல்லு விளக்கிட்டு தேய்ச்சிட்டு சூரியனை வணங்கிட்டு வீட்டுக்காரிட்டேப்பா சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல், இன்றைக்கி கூவலை, அதனால் குர்பானி கொடுத்துரு, போட்டு அறுத்து குழம்பு வச்சு வீட்டு களத்து மேட்டுக்கு அனுப்பிச்சிருன்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சுட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல. போப்பா நடந்த மாதிரி ஒரு பாலா பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும், நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கு. எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களே ஐயா. நானும் கத்தி போராடி போயிட்டேன். நேராக அவர் டெல்லியில் பார்த்தது அப்போ தான். டெல்லியில் போய் 4 வருஷம் முன்னாடியே 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும், இது டுபாக்கூர் மிஷினு, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் சாலிட்டரும் கொடுங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார். சார் இது என்ன ஜனநாயகங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று பேசினேன், உடனே ஜோமோட்டோ, அது என்ன ஷோமோட்டோங்களா ஐயா,
சோமோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க. நான் இந்த துக்ளக்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் ஏன் எடுத்துகிட்டு வந்து நான் படிக்கிறது இல்லை. 31/1 ஜனவரி அதில் இந்த 31ஆம் பக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நிலத்து விஷயமா எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை. இவங்க போடுறாங்க. துக்ளக்குன்னு வேறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அவன் 48 வருஷம் ஆண்டவன் முகமது பின் துக்ளக். அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறாரு. ஆனால் இந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை விஷத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யார் பேரை சொல்லி? துக்ளக் பேரை சொல்லி தான் பொழப்பு ஓடுது. நான் அதை சொல்ல வரலை சார். இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களான்னா போட மாட்டேங்கிறீங்க. இந்த எலெக்ஷன் நடத்துகிறதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல இதை மாத்திரா. கற்றுன்னு கத்தியாச்சு, போராடியாச்சு, செய்ய மாட்டேங்கிறீங்களே. மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா? பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க. இது இப்போ என்ன ஆட்சி? என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல. எதிர்கட்சின்னு சொல்கிறோம், பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே 38 எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க. வெறும் அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, போடவே மாட்டேங்கிறீங்க சார். இது எவ்வளோ பெரிய கொடுமை சார். ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இதுதான் சகோதரர் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும். இதை வச்சு ஏமாற்றிட்டு பிழைக்கிறான். அது ஒரு டுபாக்கூர் மிஷினு, டப்பா மிஷினு, செருப்பால் அடித்து உடைக்க வேண்டியது. அதை தயாரிக்கிறதும் இவனே. அதை தயாரித்த அமெரிக்கா, ஜப்பான் 2 நாடுகளுமே விட்டுருச்சு. எந்த நாட்டிலையுமே பேலட் பேப்பரை தவிர எந்த வெறும் அந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று, நைஜீரியா, அதுக்கப்புறம் இந்தியா. ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷினில் ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம்தான் போடுவாங்களே தவிர உங்கள் காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்கள். அப்போ தான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க. நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும். இது போராட மாட்டேங்கிறாங்க. நிச்சயமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம். எவ்வளோ நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்கிறது? ஏப்பா நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட, தப்பு இருந்தால் என்ன செருப்பால் அடி. ஏர்போர்ட்டு அதானி இல்லையா? கப்பல் எத்தனையோ, ஷிப்யார்டு, துறைமுகம் அதானி. இப்போது நீ கஷ்டப்பட்டு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு 500 ரூபா 2000 ரூபா கம்மியாக கிடைக்குங்கனால பவுன் வாங்கி ஒரு 10 பவுன் லைட்டாக உருக்கி செயின் போட்டு வரேன். கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக உண்டு. அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி மானபங்கப்படுத்துறையில் அதே கப்பல் துறையில் அவன் பாலமாக நல்லா கேளுங்க, கப்பல் அவன்கிட்ட இருக்குது, துறைமுகம் அவன்கிட்ட இருக்குது. எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலமாக தங்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதானே செய்கிறான். ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா? 25,000 கோடி கஞ்சா, அப்பீல், கொக்கைன். அது என்ன ஆச்சு? அப்போது இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது, நல்லா கண்டுக்குங்க. குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக பார்த்தேன். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையானியாமே மண்டைக்குள்ளே நேராக ஏறுது. எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு. இவன் கஞ்சா வந்து அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே. அவன் கடத்தி கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதுக்கு அவன் மார்க்கெட்டிங். இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வியை கேட்டுறேன். காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட நாளைக்கு சண்டே ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான், காதலியை கூப்பிட்டு போவான். எங்கேயாவது நமால் நிப்பாட்டு, படு, அதை எடு, இதை எடு. காவல்துறை பிடிக்கிறீங்கல்ல, அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கீழ்மட்டத்தில் அவங்களுக்கு டார்கெட். நான் கேள்விப்படுறேன், அவங்களுக்கு டார்கெட். சார் நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல. ஹெல்மெட்டு போட்டால் தானே தெரியும். நல்ல வேலை போடாதனால தான் இந்த முடியன்ட்ட மிஞ்சி இருக்குது. ஹெல்மெட்டு போட்டால் ஒரே மாதத்தில் கோவிந்தா 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 திருப்பதிக்கு போகாமே மொட்டை. ஹெல்மெட்டு போட்டால் அதுதான் நம்ம ஊரில். அது இல்லை,
ஹெல்மெட் பாதுகாப்பது வேறு விஷயம். இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு, காவல்துறை சாதாரணமாக போகிறவங்களாம் அவன் பாவம் ஏற்கனவே வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற கை காசை அனுபவிக்க விடாமல் கொடு 1000 கொடு பிடுங்குறீங்கல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டால் இந்த போதையை நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்ட முடியுமா முடியாதா? ஏன் தாளிகையாளர்கள் இவிஎம்ஐ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள், பகிரங்க சவால் விடுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், மக்கள் பக்கம் நில்லுங்க. நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேறு வழி இல்லை, எப்படி இருந்தால் கலந்தாகணும். ஏன்னா நமக்கு கப்பு முக்கியம். தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும். அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அடி தேங்காய் சூரத்தங்காய் உட பாஞ்சு போய் ஒட்டி வாயை பிடிச்சி கவ்வி நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா? எவன் கூட நீ வா என்னானாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதற்கப்புறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும். இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் இதெல்லாம் தேவையில்லை. வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும். அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆலோசனை சென்று கொண்டு இருக்கிறது. அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் 10-20 கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன். நான் அது உண்மையை சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது. உங்கள் பாடி குளத்தூர்லேயே 25 லட்சம் 50 லட்சம் செக் பேசிஸில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா, நான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன், ஃப்ளாட் கட்டினேன். எல்லாம் கேட்டு பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க. செக் பேசிஸில் கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ரமேஷ் அவருக்கு கொடுன்னு சொன்னார். நான் பாட்டுக்கு எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன். அதை ஏமாற்றிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை, ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க. இது சத்தியமான உண்மை. ஏண்டா நாதாரி பிள்ளைங்களா, நாசமாக போனவனுங்களா, எந்த ஒரு நாட்டில் கிட்னியை விற்று கடனை அடைச்சிக்கிட்டு தறி நெய்கிறவங்க செத்து மடியிறாங்க. அண்ணாமலை அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? மோடி அரசு எவ்வளோ பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க? இன்னும் அந்த அம்மா இதை போடுவீங்களா இல்லையா? புளியா மரத்தடியில் படுத்து தூங்குதப்பா அந்த அம்மா டெய்லி. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா? நன்றி. உங்களது அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தாளிகையாளர்களே, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கேயே நிற்போம், இங்கேயே வருவோம், ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம். ஆமாம், எத்தனையோ பேட்டுக்கு பிச்சை போட்டிருக்கீங்க, எங்களுக்கும் போடுங்க. நாம் சந்திப்போம் களத்தில். இவிஎம் மிஷினை ஒழித்து கட்டுங்கள், அதை தீர்த்து கட்டுங்கள், உண்மையான தேர்தல்கள் நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.